உடைய நாம மகிமைப்படட்டும்ப்பா. நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். இந்த குருத்தோலை ஞாயிறுல உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்திற்குள்ளாக வெளிப்படட்டும். இறுதிய படகில் எழுதிக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா சொல்லுங்க, இன்னைக்கு என்ன நாள்? குருத்தோலை ஞாயிறு. என்ன பண்ணுவாங்க? குருத்தோலையை பிடிச்சிட்டு அப்படி போவீங்க. என்னன்னு ஒரு நாள் மட்டும் போனா போதுமா? அடுத்த நாள் என்ன பண்றது? உங்க சௌரியத்துக்கு போறது. அந்த ஒரு நாள் மட்டும் நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு போறதா? அது இல்லை. பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். இந்த நாளிலே குருத்தோலை ஞாயிறுல ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை இருக்கிற வார்த்தைகளை வாசியுங்கள். மார்க்கு அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷர்கள் 2 பேரை அழைத்து உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாங்க. ஏன் இப்படி செய்றீங்கன்னு யாராவது கேட்டா ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை இருக்கிற காரியம் குருத்தோலைக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்றாங்க. குருத்தோலைக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, தன்னுடைய சீஷர்களை நோக்கி சொல்றாரு, நீங்க போய் என்ன பண்ணுங்க, ஒரு காலம் ஒரு மனுஷன் ஏறிடாத கட்டி இருக்கிற ஒரு கழுவிய அவுத்துட்டு வா. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே ஒருவரும் நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. கட்டப்பட்ட நிலையில இருக்கிற நம்மையும் கூட பலவிதமான கட்டுகளிலே நீங்களும் நானும் அகப்பட்டு கட்டி இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், சீஷனை பார்த்து சொல்றாரு, நீங்க போய் என்ன பண்ணுங்க, கட்டி இருக்கிற ஒரு கழுதையை பார்த்து அதை அவிழ்த்துட்டு வாங்க. ஏன் குதிரையை அவுத்துட்டு வாங்கன்னு சொல்லல? குதிரை இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? இருந்திருக்கும். ஏன் கழுதை? புறக்கணிக்கப்பட்ட ஒரு மிருகம், ஏளனமான ஒரு மிருகம், தள்ளப்பட்ட ஒரு மிருகம், யாரு திரும்பி கூட பார்க்காத ஒரு மிருகம் தான் யாரு? கழுதை. ஹல்லேலூயா. அந்த கழுதை ஆண்டவர் சூஸ் பண்ற. இந்த உலகத்துல யாரெல்லாம் தள்ளப்பட்டு கிடக்கிறாங்களோ, யாரெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் பாவின்னு சொல்லி தள்ளப்படுகிறார்களோ, அவர்களை தேடி என் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. இதை தியானிக்கிறப்ப என்னதான் நான் நினைச்சேன், ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துல எனக்கு தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, யாரும் திரும்பி கூட பார்க்காத இந்த கழுதையை தேடி என் தேவன் வந்தார். ஹல்லேலூயா. அது சொல்றாரு, அந்த கழுதையை போய் எடுத்துட்டு வா. ஏன் குதிரையை சூஸ் பண்ணல தெரியுமா? குதிரை மூர்க்க குணம் கொண்டது. என்னது? மூர்க்க குணம் கொண்டது, கோபம், ஸ்பீடு. ஆனா இந்த கழுதை எப்படி தெரியுங்களா? சாஃப்ட். இந்த கழுதை எப்படியுமா? சாந்த குணம் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாடு காலங்கள்ல ராஜாக்கள் எல்லாம் இந்த கோவேரி கழுதையை தான் பயன்படுத்தினார்கள் வாகனமாக. இந்த கோவேரி கழுதை என்பது ஹைட் இருக்குமா, குதிரை மாதிரி ஹைட் இருக்கும். ஆனா கேரக்டர் எது மாதிரி இருக்கும்? கழுதை மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி கழுதையை தான் ராஜாக்கள் தன்னுடைய வாகனமாக பயன்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. ஐயா, பழைய ஏற்பாடு காலத்துல அந்த மாதிரி வாகனத்தை பயன்படுத்தியதுனால என்னுடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு சுவாமியும் அந்த கழுதையை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அவர் தீர்க்க தரிசனமாக சொன்னதை நிறைவேற்றவே இன்றைக்கு என்ன பண்ணாரு? அந்த கழுதையை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர் எதுக்காகனா, முதலாவது தாழ்மையை வெளிப்படுத்த அந்த கழுதையை தெரிந்து கொண்டார். எல்லாரும் தள்ளிட்டாங்க, எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க இருந்த அந்த தாழ்மையான ஒரு மிருகத்தை தேவன் தெரிந்து கொண்டார். இரண்டாவது காரியம், ராஜாக்கள் ஏறி பயன்படுத்தின அந்த வாகனத்தை என்னுடைய ராஜாவும் அந்த வாகனத்தை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அடுத்தது இந்த இப்போ அந்த கழுதை எங்க கட்டி இருக்குது? கழுதை எங்க கட்டி இருந்துச்சான்?
இருவழி மூணாவது வசனம் படிங்க. ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் வாசித்தால், இது ஆண்டவர் சுயத்தை சொல்லுங்கள். எத்தனாவது வசனமா? நாலாவது வசனம். நாலாவது வசனம் படிங்க. அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டி இருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். எங்க கட்டி இருக்குது? இருவழி சந்தில ஒரு வாசல்ல கட்டி இருக்குது. ஹல்லேலூயா. எங்க கட்டி இருக்குது? வாசல்ல கட்டி இருக்குது. அது ஆண்டவர் சொல்றாரு, அந்த கட்டப்பட்டு இருக்கிறதான கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் இந்த கழுதை கூட பலவிதமான கட்டுல கட்டி இருந்துச்சு? நான் சொல்றேன், உங்களை சொல்ல நான் சொல்றேன். இந்த கழுதை பாவக்கட்டுல கட்டி இருந்துச்சு, சாபத்தின் கட்டுல கட்டி இருந்துச்சு, அக்கிரமத்தின் கட்டுல கட்டி இருந்துச்சு, மீறுதல்ங்கிற கட்டுல கட்டி இருந்துச்சு, அவமானம்ங்கிற கட்டுல கட்டி இருந்துச்சு, போராட்டங்கிற கட்டுல கட்டி இருந்தது. ஆனா கட்டப்பட்டு ஒரு மனிதர்களும் ஒரு உறவுகளும் திரும்பி கூட பார்க்காத இந்த கழுதையை தேடி என் இயேசு வந்தார். அல்லேலூயா. உண்மைங்க. என்னால அப்படிதான் யாரும் என்னை தீண்டல, எல்லாரும் ஒதுக்குற ஒரு காலம் உண்டு. யாரும் எனக்கு ஆதரவு கொடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பலவிதமான கட்டுகள்ல கட்டப்பட்டு அடுத்த நேரம் உணவுக்கு இல்லாம போறதுக்கு இடமில்லாத தவித்த நாட்கள் உண்டு. அந்த நாட்களிலே என் இயேசு என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. அந்த கழுதை வாசல்ல கட்டி இருக்குது, ரெண்டு வழி சந்தில கட்டி இருக்கு. ரோட்டுல ஒரு வீட்டு வாசல்ல ரெண்டு பக்கம் வழி இருக்குது. எங்க இருக்குது? ரெண்டு பக்கம், ஒரு வீட்டுக்கு எதிர்புறமா ரெண்டு பக்கம் வழி இருக்கு. அந்த வாசல்ல ஒரு கழுதை கட்டி இருக்கு. இப்போ அந்த கழுதையை கட்டி விட்டுருங்கன்னு அவர் சொல்லல. என்னது? அந்த கழுதைக்கு முன்னாடி ரெண்டு வழி இருக்கு. அந்த கழுதைக்கு முன்னாடி ரெண்டு வழி இருக்கு. அவுத்து விட்டா என்ன ஆயிரும்? ஓடியும். ஒண்ணே சாபத்தீட்டான வழி, மற்றொன்று ஆசீர்வாதமான வழி. ஹல்லேலூயா. ஐயா, எருசலேம் செல்லும் வழி சாபம் நிறைந்த வழி, இன்னொன்று பெத்லகேம் செல்லும் வழி, பரலோகத்திற்கு போகிற பரிசுத்தமான வழி. ரெண்டு வழி ஒரு மனுஷனுக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கு. ஒரு கழுதை கட்டி இருக்குது, கட்டி இருக்கிற வரைக்கும் அது அப்படியெல்லாம் நிற்கும். கட்ட அவிழ்த்து விட்டா என்ன ஆயிரும்? ஓடிடும் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் இந்த காலையில இதை தியானிக்கிறப்ப நான் அதான் சொன்ன, ஆண்டவரே நான் கூட அந்த தப்பு நான் நிறைய பண்றேன். ஆண்டவரே, நிறைய பேருடைய கட்டுகளை கட்டவிழ்க்கிறேன். பிரச்சனை, வியாதி, போராட்டம் எல்லாத்துலயும் ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கி தரேன். ஆனா கட்ட அவுத்து விட்டுறேன். அதுக்கு என்ன ஆயிருது? ஓடி இருக்கு. எங்க? பாவத்தை நோக்கி ஓடி இருக்கு. திரும்ப பழைய வாழ்க்கையை நோக்கி ஓடி இருக்கு. அதுகளை கரெக்டான வழியில கொண்டு வந்து நான் விடல. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு பிறகாவது நான் கட்டவிழ்க்கிற ஒவ்வொரு கழுதியையும் தேவன் ஏறுகிற பாத்திரமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. நீங்க கூட நிறைய பேருக்கு சத்தியம் சொல்றீங்க, விடுதலை வாங்கி கொடுக்குறீங்க. ஆனா அவங்க கடைசி ஆண்டவர்கிட்ட வராங்களா? ஓடிடுறாங்க. ஏன்? நீ அவுத்து விட்டுற. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணிடுறோம்? அவுத்து விட்டுறோம். அதுக்கு பாவம் தெரியல, பாவ வழியில ஓடிடுது, திரும்ப பின்மாற்றத்தின் வழிய போயிருது, பழைய வாழ்க்கைக்கு போயிருது இல்லையா? நம்ம பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இரு வழி சந்தியில கட்டி இருக்கிற அந்த கழுதையை பார்த்து அதை கட்ட அவிழ்த்து என்ன பண்ணு? படி. அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். இப்போ நம்ம பண்ற காரியம் என்னன்னா, யாரோ ஒருத்தருக்கு இயேசு நல்லவர், உங்க பிரச்சனைக்கு அவர்தான் தீர்வுன்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கி விட்டுறீங்க. அது பண்ணிடும். அந்த 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 கழுதையாகிய மனிதர்களை கட்டவிழ்த்து, அந்த கட்டு கயிறு எங்க இருக்கணும்? கட்டவிழ்க்கிற அதிகாரத்தை உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறாரு, சீஷர்களுக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. யாருக்கு கொடுக்கிறாரு? சீஷர்களாகிய உங்களுக்கு எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். கட்ட அவிழ்த்து அந்த கழுதையை விட்டுறக்கூடாது. அந்த கழுதை எங்க கொண்டு வரணும்? தேவ
தேவ சமூகத்திற்கு கொண்டு வரணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சபையில கூட வர்றாங்க, அற்புதம் வாங்கிக்கிறாங்க, விடுதலை வாங்கிக்கிறாங்க, அற்புதம் வாங்கிக்கிறாங்க, ஓடிடுறாங்க, காணாம போயிடுறாங்க. காரணம், நம்ம என்ன பண்ணல, அவங்கள சரியான பிடியில இருந்து கொண்டு வந்து சேர்க்கல. ஆனா இந்த ஊழியக்காரர்கள் என்ன செய்யறாங்க, அந்த கழுதையை கட்ட அவிழ்த்து கழுதையை எங்க கொண்டு வராங்க, ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே ஆண்டவர் ஏறிட்டாரா அந்த கழுதை மேல அப்படின்னா? இல்லைங்க, ரோட்டில கட்டி இருந்த அந்த கழுதைய கட்ட அவிழ்த்துட்டாங்க. அங்க இருந்து அது மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வந்த உடனே முதல்ல அதை குளிப்பாட்டுறாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு என்ன பண்றாங்க, அதை கிளீன் பண்றாங்க. ஹல்லேலூயா. ஏன் அதை குளிக்க வைக்கிறாங்க? அது எங்க நின்னுட்டு இருந்துச்சு? வாசல்ல, ரோட்ல நின்னுட்டு இருந்துச்சு. அத்தனை புழுதியும் அது மேல இருக்கும், அத்தனை அந்த அழுக்கும் அது மேல படிஞ்சிருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு, ஏன் அந்த கழுதைய அதை கழுவி சுத்திகரிக்கணும் அப்படின்னா, சகரியா 3ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்களேன். ஒருத்தர் மார்க் 11:7 யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் யூதருக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள், இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி பார், உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இதை வாசிக்கும் பொழுது இந்த கழுதையும் ஞாபகம் வருகிறது. இந்த கழுதையாய் கட்டப்பட்டு பாவ சேற்றில் இருந்த என்னையும் கூட என் தேவன் மீட்டெடுத்தார். என்னுடைய பாவங்கிற ஒரு அழுக்கான வஸ்திரத்தை களைக்கும்படியாக என்னை தேவன் என்ன செய்தார், மாற்றினார். எப்படி மாற்றினார் தெரியுமா? சாதாரண கழுதையாய் இருந்த என்ன மனிதர்கள் திரும்பி கூட பார்க்காத அந்த கழுதை மேலையோ குதிரை மேலையோ மேல ஏறினோன்னு என்ன வைப்பாங்க, எப்படி ஏறி உட்காருவாங்க தெரியுமா? ஒரு வகையான மெத்தை, ஒரு வகையான மெத்தை. நீங்க பார்த்திருக்கீங்களா குதிரை சவாரி பண்றவன? பார்த்திருக்கீங்களா இல்லையா? குதிரைக்கு மேல ஒரு பெட்டு மாதிரி ஒண்ணு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த சாணம் வைத்திருக்காங்க. அப்போ இந்த கழுதைக்கு என்ன பண்றாங்க, முதல்ல குளிக்க வைக்கிறாங்க. குளிக்க வச்ச உடனே அது மேல ஒரு வஸ்திரத்தை போடுறாங்க. ஹல்லேலூயா. இந்த கழுதையாகிய நம்மை கூட பலவிதமான கட்டுகள்ல இருந்த நம்ம மீட்டு எடுத்து நம்மளை குளிக்க வச்சாரு. ஹல்லேலூயா. எப்ப குளிக்க வச்சாரு? எப்ப குளிக்க வச்சாரு? ஞானஸ்நான தொட்டியில குளிக்க வச்சாரு. எதுல குளிக்க வச்சாரு? ரத்தத்துல குளிக்க வச்சாரு. ஹல்லேலூயா. தண்ணீர குளிக்க வைக்கல, தேவன் சிந்திய ரத்தத்தினால உன்னை என்ன பண்ணாரு, அந்த தண்ணீங்கிற அந்த தேவ ரத்தத்துக்குள்ள நம்மள மூழ்கி நம்ம பாவங்களை எல்லாம் கழுவி அவன் என்ன பண்ணாரு, குளிக்க வச்சு அந்த அழுக்கு எல்லாத்தையும் நீக்கி நம்மளுடைய பாவம் சாபத்தை எல்லாம் கழுவி இப்ப மேல வந்து நமக்கு மேல ஒரு வஸ்திரம் போட்டாங்க. என்ன வஸ்திரம்னா, ஏசாயா 51:10 விவரமாய் சொல்லுகிறது, ரட்சிப்பின் வஸ்திரத்தை மேல போட்டார். அல்லேலூயா. ரட்சிப்புன்னா என்ன? ரட்சிப்புன்னா என்ன? விடுதலை. இவன் பாவத்தில இருந்து விடுதலை பண்ணிட்டேன், இவன் சாபத்தில இருந்து விடுதலை பண்ணிட்டேன், இவன் அக்கிரமத்தில இருந்து விடுதலை பண்ணிட்டேன், இவனுடைய தலைமுறை முன்னோருடைய சாபத்தில இருந்து இந்த கழுதையை விடுதலை செய்து விட்டேன் என்று சொல்லி இந்த கழுதையின் மேல் ரட்சிப்பு என்கின்ற வஸ்திரத்தை மேலே போட்டார். அல்லேலூயா. உங்க மேல எத்தனை பேருக்கு மேல அதே மாதிரி ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டு இருக்காரா? இல்லையா? சூப்பர் சூப்பர். இன்னொரு இங்க அங்கேயே வீதியில கட்டி வச்சிருக்கிற கழுதையாகவே இருக்கிறீர்கள். நல்லது. இந்த குருத்தோலை ஞாயிறுலையாவது கட்டவிழ்த்து ஆண்டவர் உங்களை கொண்டு வருவாராங்க. அல்லேலூயா. கொண்டு வந்துட்டாரா இல்லையா? வந்துட்டார். கழுவி இருக்காரா? அல்லேலூயா. கழுவி இருக்காரு. எத்தனை பேர் சொல்றீங்க? கழுவி இருக்கார். இப்ப உங்க மேல ஒரு வஸ்திரம் போட்டிருக்காரா? என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம்
வஸ்திரம் போட்டார். ஒரு வஸ்திரம் போதுமா? இல்ல, பல வஸ்திரங்களை உங்க மேல அழகுபடுத்துறார் பாருங்க. ஏசாயா 61:10 படிங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. முதலாவது உங்களுக்கு என்ன வஸ்திரத்தை உடுத்துகிறார்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஆமா, என்ன சால்வையை தரித்திருக்கிறாரு? நீதியின் சால்வை. ஐயா, நீ முதல்ல ரட்சிக்கப்பட்டாதான் நீ நீதிமானா மாற முடியும். ஐயா, நீ ரட்சிக்கப்பட்டாதான் எது நல்லது எது தீமைன்னு உன்னால அறிந்து கொள்ள முடியும். ஆமாவா இல்லையா? நீ சத்தியம் கேட்கதான் நான் செய்யறது தப்பு. நீ காலையில கூட நான் வரக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட அதான் சொன்ன, ஆண்டவரே எத்தனை தடவை ஆண்டவரே என்ன மன்னிக்கிறீங்க, நான் எவ்வளவு பாவியா இருக்கேன். ஒவ்வொரு முறையும் விழுந்து விழுந்து எந்திரிக்கிறப்பெல்லாம் நீங்க மனசு கோணவே இல்லையே. செய்யாதன்னு எத்தனை தடவை இந்த செய்யாம இருக்கிற கிருபை எனக்கு கொடுங்க, எனக்கே கேவலமா இருக்கு ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சொன்னார், ஏன் நீ இவ்வளவு சோர்ந்து போ? இல்ல, நம்ம செய்யற சின்ன தப்புன்னு நினைக்கிறோம், எனக்கு அதுவே கஷ்டமா இருக்கு. சின்ன தப்பு கூட ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரை காயப்படுத்துறோம், எவ்வளவு கஷ்டப்படுத்துறோம், எத்தனை தடவை மன்னிக்கிறார். ஆண்டவரை தெரியாம செஞ்சுட்டேன் எத்தனாயிரம் தடவை இல்லையா? ஆனாலும் என் தகப்பன் சொல்றாரு, நீ ஏன் இவ்வளவு வருத்தப்படுற? இல்ல ஆண்டவரே, நான் விழாம இருக்கணும், ஒரு காரியத்துல கூட விழக்கூடாது. எனக்கு அப்படி கிருபை வேணும். எனக்கு அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. நான் உங்க சத்தியத்தை போதிக்கிற பிள்ளை, எத்தனை சத்தியம் நான் கேட்கிறேன், எத்தனை வார்த்தைகளை நீங்க எனக்கு சொல்லி கொடுக்குறீங்க, எத்தனை அன்பு செலுத்துறீங்க. ஆனாலும் ஏதோ ஒரு சின்ன காரியத்துல இடறி போறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா, நீ இவ்வளவு கவலைப்படுற? இல்ல, எனக்கு அந்த கிருபை இன்னைக்கு நீங்க கொடுங்க. இல்லையா? அப்ப நம்ம கேட்கிறப்ப நம்ம ஆண்டவர் நமக்கு அதை தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இதை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்றதுனால என்னன்னா, பாஸ்டர்மாலாம் இப்படி பாவம் செய்யறாங்களா நீ நினைச்சாலும் பரவாயில்ல. ஒரு சின்ன தப்பா இருந்தாலும் பெரிய தப்பா இருந்தாலும் தப்பு தான். ஆமா இல்ல? நான் உங்க முன்னாடி சொல்றதுக்கு நான் ஒண்ணும் வெக்கப்படல. நான் என்ன சுத்திகரிக்கிறேன்னு உங்களை சொல்றேன் இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை வாங்கிக்கணும். அல்லேலூயா. அப்ப எனக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்தார். அவர் கொடுத்து என் மேல இப்ப என்னன்னு போட்டிருக்காரு? நீதியின் சால்வை. இந்த பிள்ளை நீதியா வாழுங்கிற ஒரு சால்வை எனக்கு கொடுத்திருக்காரு. எது நீதி எது அநீதிங்கிறத எனக்கு சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது என்ன போடுறாரு? ஏசாயா 52:1 ஒருத்தர் ஏசாயா 61:3 தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்திற்கு போனார்கள், அசீரியனும் முகாந்திரமில்லாமல் அவர்களை. இங்க பாருங்க, முதலாவது உங்களுக்கு என்ன வஸ்திரம் கொடுத்தாரா? ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்தார். அடுத்தது என்ன கொடுத்தாரு? நீதியின் சால்வை கொடுத்தார். மூன்றாவது பரிசுத்த ஆவி என்கின்ற வஸ்திரத்தை கொடுத்தார். நான்காவது துதியின் உடையை மேலே போட்டார். என்ன போட்டாரு? துதியின் உடை. எத்தனை பேர் துதியின் உடை உங்க மேல இருக்கு? ஒருத்தி சொன்னா சூப்பர். துதியின் உடை வாயில இருக்கா? இருக்கு. எப்பொழுதும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் வாயில இருந்தா உங்க மேல என்ன வஸ்திரம் இருக்கு? துதியின் உடை இருக்கு. நீ போட்டிருக்கேன்னு அர்த்தம். அது போட்டாதான் என்ன இருக்குங்க? அந்த அப்படி வரும். அல்லேலூயா. நல்ல காஷ்மீர் குளிர்ல நார்மலான ஒரு உங்களுடைய காஸ்டியூம்ல போனா உங்களுக்கு ஒரு கடகட என்ன பண்ணும்? குளிரும். குளிராதா? குளிரும் இல்லையா? அப்போ நீ அதுல அந்த அந்த நேரத்துல நீ என்ன போட்டுக்கணும்? ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டா அதனுடைய சூடு உன்னை இதமாய் வைத்திருக்கும் இல்லையா? அப்போ அந்த சூழலை மேற்கொள்ள உனக்கு ஒரு வஸ்திரம் தேவை. ஆமா தானே? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்திருக்கேன். என்ன வஸ்திரம்னா துதியின் ஆடையை போட்டுக்கோ. அல்லேலூயா. எத்தனை பேர் கழட்டி வச்சு பல வருஷம் ஆச்சு? துவைச்சு காய வச்சிருக்காங்க எத்தனை பேர்? துதியின் ஆடையை நான் கழட்டி வைத்து வாஷிங் மெஷின்ல போட்டிருக்கிறேன். அல்லேலூயா. போட்டிருக்கியா வாஷிங் மெஷின்ல? போடாங்க. அது அழுக்கே படியாது. என்னைக்கு ஒரு மனுஷன் துதிக்கிறானோ
அவன் நாளுக்கு நாள் பரிசுத்தமாக ஆரம்பிப்பான். அல்லேலூயா. துதிக்க துதிக்க கிருபை பெருகும். துதிக்கிற மனுஷனுக்குள்ள என்ன இருக்கு? தோல்வி என்பதே. எத்தனை பேருக்கு இந்த வஸ்திரம் எல்லாம் இருக்கு? ஒண்ணு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை மேல போட்டிருக்காங்க. அடுத்தது நீதியின் சால்வையை மேல போட்டிருக்காங்க. பரிசுத்த ஆவிங்கிற வஸ்திரத்தை போட்டிருக்காங்க. துதியின் உடை போட்டிருக்கோம். அல்லேலூயா. எத்தனை உடை இந்த கழுதை மேல போட்டிருக்காரு பாத்தீங்களா? அடுத்தது வெண்வஸ்திரம். இப்ப அதுக்கு மேல ஃபைனலா என்ன போட்டாரு? இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். நாங்க அதுக்குதான் இந்த கம்யூனியனுக்கே வெள்ளம் போடுறது இல்லை. அல்லேலூயா. இந்த இதுக்குதான் நான் என்ன பண்றதுன்னா கம்யூனியனுக்கு கூட கொஞ்சம் கலர் கட்டி வரோம். அல்லேலூயா. அதுல லைட் கலர் கட்டிக்கிறேன் பாஸ்டமா. பியூர் வெள்ளையை தவிர லைட் கலர் பண்ணலாமா? பரலோகத்துக்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. இங்கேயே நீ வெள்ளை கட்டினீங்கன்னா அங்க அதான் ட்ரெஸ் யூனிஃபார்ம். அல்லேலூயா. அப்போ கடைசியா என்ன பண்றாங்க? மேல வெண் வஸ்திரம் போட்டாரு. அல்லேலூயா. இந்த வஸ்திரம் எல்லாம் போட்டு தெருவுல நின்ன கழுதை இப்ப என்ன ஆயிடுச்சு? சிங்காரம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அலங்கரிக்கப்பட்டுச்சு. அலங்கரிக்கப்பட்டோன்னே இதனுடைய தகுதியை மாறிடுச்சு. இப்போ அந்த உடையெல்லாம் போட்ட உடனே அந்த உடையின் மேல யார் உட்கார்றா? ராஜா உட்கார்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கழுதையை அலங்கரிச்ச உடனே, இந்த கழுதையை கழுவின உடனே, அவருடைய ரத்தத்தினால கழுவி என்னுடைய பாவ சேர்த்தை எல்லாம் கழுவிட்டு என்ன ரட்சிப்புங்கிற வஸ்திரத்தை மேல போட்டாரு. நீதிங்கிற சால்வி எனக்கு போத்துனார். துதியின் உடையை எனக்கு போட்டாரு. வெண் வஸ்திரத்தை போட்டாரு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றினாரு. அதன் பிறகு என் ராஜாதி ராஜா இந்த கழுதையின் மேல் ஏறி உட்கார்ந்தார். அல்லேலூயா. ரொம்ப நல்ல தேவன். அப்படி உட்கார்ந்த உடனே நேத்து வரைக்கும் கட்டி இருந்த கழுதையை ஒரு நாய் திரும்பி பார்க்கல. அல்லேலூயா. ஒரு மனுஷன் திரும்பி பார்க்கல. இன்னைக்கு எல்லாரும் சல்யூட் அடிக்கிறோம். அல்லேலூயா. ஏன்? ராஜா உட்கார்ந்துட்டாரு. அல்லேலூயா. உண்மைங்க. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்ததும் இன்றைக்கு பார்க்கிறவர்கள் கையெடுத்து என்னை கும்பிட காரணம் இந்த ராஜாதி ராஜா இந்த கழுதையின் மேல் உட்கார்ந்திருப்பதினால். அல்லேலூயா. கழுதையா இருக்கிறப்ப உனக்கு மரியாதை இல்லை. அந்த கழுதையை சுத்திகரிக்க தன்னை ஒப்பு கொடுத்து அவர்கள் செய்த அத்தனை ப்ராசஸும் நின்னுது பத்தியா? இந்த கழுதை யோசிச்சு பாருங்க. கழுதையை குளிப்பாட்டுறப்பவே ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு நிறைய கழுதை அப்படிதான் ஓடிடுது. குளிப்பாட்டுறப்பவே ஐயோ பாவம் பண்ணக்கூடாது. நான் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன், ஓடு. 10 வருஷம் ஆச்சு, பரவாயில்ல, நான் அப்படியே இருக்கிற அழுக்கோடையே. ராஜா ஏறணும், நான் சுத்திகரிக்கணும். அல்லேலூயா. அப்போ ஏன்னா ராஜாதி ராஜா பரிசுத்தமானவர். பழைய அழுக்கோட இருந்தா உன் மேல ஏற மாட்டார். அப்ப உங்களை சுத்திகரிங்க, ரட்சிக்கப்படணும். அடுத்தது இந்த உடையெல்லாம் அவன் மேல போட்ட உடனே இப்ப என்ன பண்றாரு? நேற்று வரை கேப்பாரற்று கிடந்த கழுதைக்கு இன்னைக்கு மரியாதை வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அதோடைய ஸ்டேட்டஸே மாற ஆரம்பிச்சிருச்சு. நான் கார்ல நேற்று ஊழியத்துக்கு போனேன். போறப்ப நான் கூட வந்த தம்பிக்கு நன்றி சொல்லணும். நீங்க சீக்கிரமா பாஸ்டமாவே ஓட்டி கத்துக்கணும்னு ஜோமனாதீங்க, நீங்களும் கத்துக்குங்க. ஃப்ரீயா இருக்கிறப்ப வந்து ஊழியத்துக்கு வாங்க. இந்த பிள்ளை எப்போ வீட்டுல இருக்கணும் உடனே போன் பண்ணி அம்மா எங்கேயாவது போறதா இருந்தா சொல்லுங்க, நான் வரேம்மா. அது ஒரு ஊழியம் இல்லையா? அப்போ நான் கார்ல போறப்ப தம்பியில பேசி போனேன். தம்பி, இந்த கழுதைக்கெல்லாம் அந்த வாய்ப்பை பத்தியா தம்பி? அல்லேலூயா. கார்ல முன்னாடி உட்கார்ந்து போக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. உங்களுக்கு எப்படியோ தெரியாதுங்க, எனக்கு உண்மையாக சொல்றேன். அவ்வளவு கர்த்தர் நம்ம மேல வரும் பொழுது நம்மளுடைய என்னது ஸ்டேட்டஸ் மாறுது பாத்தீங்களா? ஜீர்ணிக்கவே முடியாது. இந்த கழுதைக்கு கூட இவ்வளவு மேன்மையை கொடுக்கிறாரா என் தேவன்? கணவனையும் நினைத்து பார்க்க முடியாத உயரத்துல கொண்டு வருகிறார். அல்லேலூயா. என்னை நடத்துகிற தேவன் உங்களையும் நடத்துவார். அதுதான் சொல்றேன். ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, என் இயேசு சுவாமி மகாராஜா உங்க மேல ஏறி அமர்கிற கழுதையாக நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. கட்டி இருக்கிற கழுதையாகவே இருக்கக்கூடாது. அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு வரணும். அந்த கழுதை கட்ட அவிழ்த்துட்டு வந்து முதல்ல குளிப்பாற்றப்ப அது ஒத்துழைச்சது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இல்ல அது ஒத்துழைக்காம ஓடி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த கழுதையை பத்தி பேசி இருக்க மாட்டோம்
இல்லையா? அத கழுவ தன்னை விட்டு கொடுத்தது. அடுத்தது என்ன பண்ணுது? நீதியின் சால்வை தன்மேல் போட்டுக்கொண்டது, துதியின் உடையை தரித்துக் கொண்டது, வெண்வஸ்திரத்தையும் போட்டுக்குச்சு, எல்லா அலங்காரத்திற்கும் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தது. அல்லேலூயா. அருமையான பிள்ளையே, தேவன் உங்கள் மேல் வந்து அமர வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. விட்டுக் கொடுக்கிற கழுதையின் மேல் தான் தேவன் ஏறுவார். விரும்புகிற கழுதையின் மேல் தான் ஏறுவார். வாஞ்சையுள்ள கழுதையின் மேல் தான் ஏறுவார். வறண்டு பிடிச்சிட்டு ஓடுற கழுதையை சும்மா சும்மா பிடிச்சு இழுக்க மாட்டார். விரும்புகிற பாத்திரத்தை தேவன் பயன்படுத்துவார். அப்போ இந்த கழுதை எல்லா ப்ராசஸ்க்கும் தன்னை என்ன பண்ணுச்சு? விட்டு கொடுத்தது. இப்ப என்ன ஆயிருச்சு? எல்லா வஸ்திரம் போட்டாச்சு. இப்ப ராஜாதி ராஜா அந்த கழுதை மேல ஏறி உட்கார்ந்துட்டார். அல்லேலூயா. இப்ப என்ன ஆயிடுச்சு? ராஜாவின் வாகனமாய் மாறிடுச்சு. உடனே என்ன பண்றாங்க? மார்க் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் ஏன் தெரியுமா? ஏன்பா? அநேகர் அந்த வஸ்திரத்தை, அந்த கழுதையின் கால்கள் கீழே மண்ணிலே படக்கூடாது என்று அநேகர் வஸ்திரத்தை விரித்தார்களாம். அல்லேலூயா. என்ன வஸ்திரம் தெரியுமா? என்ன வஸ்திரம்? தன்னையும் ஒப்பு கொடுத்து அந்த வஸ்திரங்களை, பாவ வஸ்திரங்களை, சாப வஸ்திரங்களை எல்லாம் அந்த கழுதையின் கால் பட்டா தன் வாழ்க்கை மாறும் என்று சொல்லி எல்லா வஸ்திரங்களையும் விரித்தார்களாம். அல்லேலூயா. சில மரக்கிளைகளை வெட்டி போட்டார்களாம். நேத்து வரைக்கும் அந்த கழுதையை எந்த மனுஷனும் திரும்பி பார்க்கல. ஆமா தானே? கட்டி இருந்திருக்கு இல்லையா? யாராவது திரும்பிப்பாங்களா? பார்க்கல. நேத்து வரைக்கும் அது ஒரு பொருளாகவே மதிக்கப்படல. ஆனா இன்றைக்கு அது ஒரு ஹீரோவாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. ஏன்? இயேசு சுவாமி அதன் மேல உட்கார்ந்து இருக்கிறார். ராஜாதி ராஜா அதன் மேல உட்கார்ந்து இருக்கிறார். இன்றைக்கு அந்த கழுதையின் நிலை மாறிடுச்சு. கழுதை போகிற இடமெல்லாம் வஸ்திரங்கள் விரிக்கிறார்கள். நான் சொன்னேன்ல, கர்நாடகால போனப்ப வீட்டுல வந்து கால் பட்டா போதும். ஏன்? கழுதை வந்து கால் பட்டா ஒன்னும் ஆகாது. கழுதையின் மேல் அமர்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த தாய் யார பார்த்தாங்க? யார பார்த்திருக்காங்க? கழுதை மேல் அமர்ந்திருக்கிற இயேசுவை பார்த்துதான் இந்த இயேசு சுவாமி என் வீட்டுக்குள்ள வந்து விரிக்கணும்னா இந்த கழுதை வந்தாலும் கழுதை மேல உட்கார்ந்து இருக்கிறவர் வருவார். அல்லேலூயா. உண்மையான பிள்ளையே, தேவன் உங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உங்களை கழுதை போல உங்கள் மேல் அமர்ந்து பவனி வர அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நான் ரொம்ப தகுதி இல்லைங்க, எனக்கும் தாங்க தகுதி இல்லை. ஒரு தகுதி கூட கிடையாது. எந்த மனுஷனும் திரும்பி பார்க்க முடியாம யாராவது என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பார்களா? என்னுடைய பிரச்சனையை விடுவிப்பார்களா? எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? எனக்கு யாராவது ஆறுதல் கொடுக்க மாட்டார்களா? நான் இருக்கமான்னு சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்கி பல வருடம் தவித்து கட்டப்பட்ட நிலையிலே போகிற வருகிறவர்களை எல்லாம் வழியிலே பார்த்து பார்த்து ஏங்கி கிடந்த இந்த கழுதியை என் தேவனாகிய கர்த்தர் கட்டவிழ்த்தார். என்னை கழுவினார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினார். நீதியின் சால்வையை தரித்தார். எல்லா ப்ராசஸ் முடிஞ்ச உடனே என் ராஜாதி ராஜா இந்த கழுதியை தெரிந்து கொண்டு இந்த கழுதியின் மேல் ஏறி இன்றைக்கு 18 வருடங்களாக பவனியாய் வந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான பிள்ளையே, அவருக்கு தேவை தகுதி இல்லை. நீ தகுதி இல்லாதவன் அவருக்கு தெரியும். அவருக்கு தேவை அவருக்காக நீ சரண்டர் செய்யறதுதான். அல்லேலூயா. ஆண்டவரே, என் மேல் நீர் ஏறிக்கொள்ளுன்னு எந்த கழுதைகள் எல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறதோ அந்த கழுதையின் மேல் என் தேவன் ஏறுவார். அல்லேலூயா. அவருக்கு தேவையில்லை, அவருக்கு கழுதை இருந்தா போதும். அதை அழகான வாகனமாக அவர் மாற்றிக்கொள்வார். உன்னை என்னென்னலாம் மேக்கப் போடணும்னு அவருக்கு தெரியும் இல்லையா? ஒரு பழமொழி சொல்வாங்க, கழுதையா இருந்தா கூட குதிரையா மாத்திடலாமா? அல்லேலூயா. கழுதைய குதிரையா மாத்திடலாம். இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு. கருன்னு இருக்கிறாங்க பிள்ளைங்க. அப்புறம் பார்த்தா ஒரு 3 மாசத்துல சக்க செவையார் ஆயிடுறாங்க. எல்லாத்தையும் கழட்டி எடுத்துறாங்க. அல்லேலூயா. எல்லாம் அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? வளர்ந்துருச்சு விஞ்ஞானம். அல்லேலூயா. அது கொஞ்ச நாள்ல மறைஞ்சிடும். ஆனா ஜீவனுள்ள தேவன் உங்களை மாற்றி அலங்கரிப்பார் என்றால் நித்தியம் வரைக்கும் அப்படியே இருக்கும். அல்லேலூயா.
மரக்கிளைகளை போடுறாங்க, அவங்க சாபங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொல்லி. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு கட்டப்பட்ட நிலையில் இருந்த உங்களை புதிய பரிமாணத்தோடு மாற்றுகிறார். எதிர்ப்புறமாக வருகிறாங்க குருத்தோலையை பிடித்துக் கொண்டு. அல்லேலூயா. குருத்தோலை என்றால் என்ன? குருத்துனா என்ன? புதிய பரிமாணம். ஒரு செடியோட குருத்து வருதுன்னு வச்சுக்கோ, என்ன சொல்றாங்க? செடி வளருது. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த குருத்தோலை ஞாயிறுல நானும் ஆண்டவருக்காக வளரணும்னு ஆசைப்படுறேன். சும்மா நம்ம ஒரு பாரம்பரியத்துக்காக குருத்தோலையை கையில வச்சுட்டு ஓசன்னா ஓசனான்னு போய் டமார்னு போட்டு அப்புறம் அடுத்த வருஷம் கொண்டாந்து, அது இல்லை, அது இல்லை. ஆண்டவரே, நான் உமக்குள்ளாக ஒரு புதிய பரிமாணமாக ஒரு குருத்தோலையாக நான் மாற ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. பணமர குருத்தோலை அல்ல, ஆண்டவர் அதை உருவாக்கிட்டாரு. இன்றைக்கு அவர் எதிர்பார்க்கிற குருத்தோலை நீங்கள் ஒவ்வொருவரும். அல்லேலூயா. நீ அடுத்த பரிமாணத்துக்குள் போக வேண்டும். நீ அப்படியே இருக்கக்கூடாது, வளராம இருக்கக்கூடாது. இந்த குருத்தோலை ஞாயிறிலே கர்த்தர் உங்களிடத்திலே என்னிடத்திலே எதிர்பார்க்கிறது ஒரு புதிய வளர்ச்சி, புதிய அபிஷேகம், புதிய ஆசீர்வாதம், புதிய கிருபை, புதிய ஒரு பலன். நீ கர்த்தருக்காக ஏதாகிலும் ஒரு வளர்ச்சி அடைய வேண்டும், புதிய பரிமாணத்திற்குள் போக வேண்டும். விசுவாசியா இருந்த நீ ஊழியக்காரியா மாறணும், ஊழியக்காரியா இருந்த நீ தீர்க்கதரிசியா மாறணும், தீர்க்கதரிசியா இருந்த நீ மேய்ப்பனாய் மாறணும். அல்லேலூயா. அடுத்தடுத்த பரிமாணத்துக்குள்ள நீ போகணும். அதுதான் இந்த குருத்தோலையோட கான்செப்ட். வளராம இருக்கிற செடியா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நானும் வளர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. இதுதான் குருத்தோலையினுடைய பலன். நீ அப்படியே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் உட்கார்ந்து போறதுக்காக அல்ல. ஏன் சொல்றாரு? ஒரு செடி வச்சாவே அடுத்த ஒரு குருத்து புதிய ஒரு பரிமாணத்தை காட்டுகிறது. கிறிஸ்துவனே, இந்த குருத்தோலையை போல நீயும் அடுத்த பரிமாணத்திற்குள் வாழ்ந்து விட்டாயா, வளர்ந்திருக்கிறாயா என்பதை உணர்த்ததான் இந்த குருத்தோலை ஞாயிறு. அல்லேலூயா. யோசிச்சுப்பா, ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை நாள் ஆச்சு? உன்னால என்ன பையன்? உண்மையிலே இந்த வஸ்திரங்கள் இருக்கிறதா? உண்மையிலே இயேசு சுவாமி ஏறி பவனி வருகிறாரா? உன்னை பார்க்கிறவர்கள் இயேசுவின் சாயலை பார்க்கிறார்களா? உன்னை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்களா? உங்களை பார்க்கிறவங்க அந்த கருத்தை கொடுக்கிறாங்களா? நீ கர்த்தருக்காக புதிய பரிமாணத்துக்குள் போகிறாயா? அடுத்த லெவலுக்கு நீ வளர்றியா? குருத்தோலையை போல நீ அடுத்த வளர்ச்சி அடைந்திருக்கிறாயா ஆவிக்குரிய வாழ்க்கையில? யோசி. இதுதான் குருத்தோலை. நான் வந்தேன், செடியா வந்தேன், செடியாகவே சாகர இல்ல. அடுத்த லெவலுக்கு வளரு, அடுத்த லெவலுக்கு வளரு. ஒவ்வொரு வருஷமும் இந்த குருத்தோலை நமக்கு காண்பிக்கிறது, நான் விசுவாசியாய் வந்தேன் இந்த வருஷம், அடுத்த வருஷம் நான் தேவனுடைய ஊழியம் செய்கிற ஊழியக்காரியாக, சுவிசேஷகனாக நான் மாற வேண்டும். சுவிசேஷகனாய் இந்த வருஷம் வந்திருக்கேன், அடுத்த வருஷம் தீர்க்கதரிசியாய் நான் மாற வேண்டும். அடுத்தது நான் மெய்ப்பனாய் மாற வேண்டும். அவருக்கென்று வல்லமையாய் பயன்படுத்துகிற பாத்திரமாய் நான் மாற வேண்டும் என்பதுதான் வளர்ச்சி. அல்லேலூயா. இந்த குருத்தோலையில நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்கிறது? அந்த கழுதை கட்டி இருக்கிற வரைக்கும் பேசப்படல. என்றைக்கு தன்னுடைய கட்டுகளை கட்டவிழ்த்து ராஜாதி ராஜா ஏறும் வரைக்கும் தன்னை அர்ப்பணித்ததோ இன்றைக்கு அது ராஜவாகனமாக மாறி இருக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த நாளிலே தேவன் உங்களை அப்படிதான் எதிர்பார்க்கிறார். நீ இன்னும் கட்டப்பட்ட நிலையில இருக்க வேண்டாம். உன்னுடைய கட்டுகளை அவிழ்க்க பல ஊழியக்காரர்களை, பல வார்த்தைகளை தேவன் பேசி இருக்கிறார். இன்னும் அதே நிலையில நிக்காத, வெளியில வா, வெளியில வா. சரியான வழியில நடத்து. உன்னை ஒப்புக்கொடு. வஸ்திரங்களை களைந்து போடு. கர்த்தர் உனக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார், நீதியின் சால்வையை கொடுக்கிறார். இதுக்கு முன்னாடி யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது, நானும் இல்லை. ஆனா வார்த்தைகளை கேட்க கேட்க அந்த நீதி என்கின்ற சால்வையை நான் பொருத்தி கொள்கிறேன். எனக்கு தெரிகிறது, ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் நான் செய்யறது தப்புங்கிறார். ஏன்? அந்த சால்வை எனக்கு உணர்த்துது. ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலும் எனக்கு உணர்த்துது. ஏன்? நீதியின் சால்வை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீ செய்கிறது அநீதி, அப்ப நான் உணர்வடைகிறேன், நான் விட்டு கொடுக்கிறேன், நான் அதை அழிக்கிறேன், ரைஸ் பண்றேன், என்னை சுத்திகரிக்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அதன் பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், துதியின் ஆணையை என் வாயில வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த உடைகளை எல்லாம் போட்டுக்கல எத்தனை பேருக்கு ஆசை? நீங்கள் அடுத்த பரிமாணத்திற்குள் போக வேண்டும்.
தேவாதி தேவன், ஜீவனுள்ள தேவன் இயேசு சுவாமி உங்கள் மேல் ராஜாதி ராஜாவாக பவனி வருகிற கழுதியாக நீங்கள் மாறும் பொழுது உங்களுக்கு மரியாதை கூட ஆரம்பிக்கும். நீங்கள் கனம் பொருந்தினவர்களாக மாறுவீர்கள். உங்களை பார்க்கிறவர்கள் கையெடுத்து கும்பிடுவார்கள். அல்லேலூயா. கை கொட்டி சிரித்த மனிதர்கள் மத்தியிலே கையெடுத்து கும்பிடுகிற பாத்திரமாய் என் தேவன் என்னை மாற்றி இருக்கிறார். ஒரு காலத்துல வந்துடவே கூடாது என் வாசலுக்குன்னு சொன்னவங்க இன்னைக்கு எப்ப வருவீங்கன்னு காத்திருக்காங்க. ஏன்? அது கழுதையின் நிலை. இன்றைக்கு இந்த கழுதையின் மேல் இயேசு சுவாமி ஏறி இருப்பதினாலே இன்றைக்கு இந்த கழுதையின் மதிப்பு மாறி போனது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொரு மீதும் அப்படியாக அவர் பவனி வர ஆசைப்படுகிறார். விட்டு கொடுக்கிறவர்கள் மேல் அவர் ஏறிக்கொள்ளுவார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த குருத்தோலை ஞாயிறுல நான் அடுத்த பரிமாணத்திற்குள்ளாக போகிற பிள்ளையா என்னை மாற்றுங்க. ஒரு ஏனோ தானோங்கிறது அல்ல. நிவச்சனமே நீ வளர வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். நீ இருபடி சட்டியில கட்டி இருக்கிற ஒரு கழுதையாக இருக்கலாம். என் தேவன் உன்னுடைய கட்டுகளை கட்டவிழ்க்க விரும்புகிறார். சாபக்கட்டுகள், பாவக்கட்டுகள், அக்கிரம கட்டுகள், குடும்ப கட்டுகள் எல்லாத்தையும் அவிழ்க்க அவர் விரும்புகிறார். உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே என் கட்டுகளை அவிழ்த்து என் பாவங்களை எல்லாம் கழுவி ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு கொடுத்து நீதியின் சால்வை என் மேல் போர்த்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு கொடுத்து துதியின் ஆணையை என் மேல் போட்டுக்கொண்டு என் வஸ்திரத்தை தரித்து அழகார வஸ்திரமுடையவளாய் என்னை மாற்றி என் மேல் ராஜாதி ராஜா பவனி வர வேண்டும். ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. உங்கள் ஒவ்வொருவரின் மீதும் என் இயேசு சுவாமி பவனி வர ஆசைப்படுகிறார். உங்களை பார்க்கிறவர்கள் என் இயேசுவை பார்க்க வேண்டும். விட்டுக் கொடுத்தா போதும், அவர் உங்களை மாற்றிக்கொள்வார். ஒரு இடத்துல நீங்க அர்ப்பணித்தால் போதும், அவர் உங்களை ஆளுகை செய்து கொள்வார். தேவஜனமே விட்டுக்கொடு. எவ்வளவு பாவமா இருந்தாலும் பரவாயில்ல, இதுவரை என்ன தப்பு செய்திருந்தாலும் பரவாயில்ல, மனுஷன் உன்னை மன்னிக்கவே மாட்டானா பரவாயில்ல, என் இயேசு உன்னை மன்னிப்பார். அவர்கிட்ட சரண்டர் பண்ணுங்க. என்னை விடுதலையாக்குங்கப்பா, என்னை பயன்படுத்துங்கப்பா. உங்க ப்ராசஸ்க்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். என்னை மாற்றுங்க. என் மேல நீங்க பவனியா ஏறிக்கொள்ள என்னை விட்டு கொடுக்கிறேன். என்னை நீர் ஆளுகை செய்யுங்க. இந்த குருத்தோலை எடுத்துக்கொண்டு வந்தது போல நானும் இந்த உலகத்திலே குருத்தோலையை போல அடுத்த ஒரு பரிமாணத்திலே வளர்ச்சி பெற்ற ஒரு மகனாக, வளர்ச்சி பெற்ற ஒரு மகனாக என்னை மாற்றுவீராக. சபா என பயன்படுத்துங்கன்னு சொல்லி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அவர்களை எல்லாம் என் தேவாவியானவர் பயன்படுத்துவார். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கேட்ட சத்தியத்திற்காக யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணுங்க.